மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் மீண்டும் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த டான் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சியில் மாணவர்களுடைய கற்றற் பெறுபேறை அதிகரிப்பதற்காகவும் மாணவர்களுடைய புள்ளிகளை உயர்ந்த மட்டத்தில் கொண்டு வருவதற்காகவும் தினந்தோறும் ஒவ்வொரு ஆசிரியரால் ஒவ்வொரு மாணவருக்கு ஒவ்வொரு தரத்துக்குரிய மாணவர்களுக்கும் பாடம் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் ஏஎல் மாணவர்களுடைய பாடங்கள், அதுவும் கலைத்துறை பாடங்கள் நிறைய இருக்கின்றது. அதில் வரலாறு என்ற ஒரு பாடம் பெரும்பாலான மாணவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு பாடமாக அமைகின்றது. அந்த வரலாறு என்ற பாடத்தில் இலங்கை வரலாறு கட்டாயம் என்று உங்களுக்கு தெரியும் மாணவர்களே. மற்ற வரலாறு இருக்கின்றது, இந்திய வரலாறு இருக்கின்றது, நவீன வரலாறு இருக்கின்றது, ஐரோப்பிய வரலாறு இருக்கின்றது. இதில் பெரும்பாலான மாணவர்கள், என்னிடம் கேட்கின்ற மாணவர்கள், பெரும்பாலான மாணவர்கள் எல்லாம் ஐரோப்பிய வரலாறு எடுக்கின்றபடியாக நாங்கள் அந்த ஐரோப்பிய வரலாறு சம்பந்தப்பட்ட பாட விதானத்தோடையே தொடர்ந்து பயணிக்கின்றோம். ஆகவே ஐரோப்பிய வரலாறு நாங்கள் கடந்த காலங்கள் எல்லாம் மத்திய காலத்துடைய பண்புகள், அதோட மத்திய காலத்தில் காணப்பட்ட விடயங்கள், அதோட மறுமலர்ச்சி என்றால் என்ன, மறுமலர்ச்சி செய்யப்பட்ட விளைவுகள், அதோட மானிய முறை என்றால் என்ன, மானிய முறையின் பண்புகள் என்ற அடிப்படையில் நிறைய விடயங்கள் நாங்கள் பார்த்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியான ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. குறிப்பாக இந்த நாடுகாண் பயணங்கள் ஒரு பாடம் ஒரு முக்கியமான ஒரு பாடமானது. உங்களுக்கு தெரியும், 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்து நோபல் நகரத்தினை, குறிப்பாக நீங்கள் 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்து நோபல் நகரத்தினை ஒட்டோமன் துருக்கியர்கள் கைப்பற்றினதன் விளைவாக ஐரோப்பியாவினுடைய கிழக்கு மேற்கு வர்த்தக பாதை தடைப்படுது. அதோட மேலத்தேசத்திற்கும் கீழத்தேசமான தொடர்புகள் துண்டிக்கப்படுது. ஆகவே ஐரோப்பியர்கள் வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொள்ளவும் தங்களுடைய சமயத்தை பரப்பவும் நாடுகாண் பயணங்களில் ஈடுபடுகின்றார்கள். புதிய நாடுகளை கண்டுபிடிக்கிறவருடைய தொடர்பு நாடுகாண் பயணங்கள். அதாவது கடல் வழியாக ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்று நிறைய கண்டங்களுக்கு ஐரோப்பியருடைய நாடுகாண் பயணங்கள் விரும்பி செல்கின்றது. அந்த நாடுகாண் பயணங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், முதல் அறிமுகம் பாருங்கள். கிபி 1000 கவனிங்கள், கிபி 15ஆம் நூற்றாண்டின் பின் நிகழ்ந்தது. முக்கிய அவசியம், கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நிகழ்ந்தது. அதோட 1453இல் கொன்ஸ்டாந்து நோபல் துருக்கிய வசமானதன் விளைவுதான் இந்த நாடுகாண் பயணங்கள் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய உடனடி காரணம் ஆகின்றது. அதை விட வேறு காரணம் இருக்கின்றது. அது பிறகு அடுத்த கவனிங்கள். பூகோள சார்ந்த கருத்தியல், பேரரசு விரிவாக்கம், அரசியலுக்கு இடையிலான போட்டி, புதிய நாடுகளின் கண்டுபிடிப்பு, விஞ்ஞான கருத்தியலின் செல்வாக்கு. அப்போ பூகோளம் சார்ந்த கருத்தியல், பேரரசு விரிவாக்கம், அரசியலுக்கான போட்டி, புதிய நாடுகளின் கண்டுபிடிப்பு, விஞ்ஞான கருத்தியலின் செல்வாக்கு போன்ற காரணங்களும் ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணங்கள் ஈடுபட மிகவும் தூண்டுகோலாக அமைந்தது. அதை பாருங்கள், பூகோள சார்ந்த கருத்தியல் சொல்லும்போது பௌதிக சூழல். உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் போர்த்துகல் நாடானது பெரும்பாலும் கடற்பகுதியால் சூழப்பட்டிருக்கின்றது. அதோட ஒல்லாந்து நாடு கடற்பகுதியாக சூழப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியா கடலால் சூழப்பட்டிருக்கின்றது. அதோட பிரான்சியரும் அப்படிப்பட்டவாறு தான். இஸ்பானியர்கள், இப்படிப்பட்ட ஐரோப்பிய நாடுகள்லாம் நாடுகாண் பயணங்களில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அவை நாடுகாண் பயணங்கள் ஈடுபட்டார்கள். போர்த்துகீயர்கள், ஒல்லாந்தர்கள், இஸ்பானியர்கள், பிரான்சியர்கள், பிரித்தானியர்கள் என்று அந்த நாடுகாண் பயணம் ஈடுபட்ட நாடுகளுடைய விவரங்கள் கொண்டு போகுது. ஆகவே ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணம் ஈடுபட புவியியல் சார்ந்த அம்சங்கள், அதோட கடல்வெளி நாடுகளாக இருக்கின்றன, கடல் பிரயாணங்கள் மேற்கொண்ட அனுபவம் இருக்கின்றது, கப்பல் கட்டுத்துறையில் வளர்ச்சி இருக்கின்றது,
அவரோட பூவோடு சார்ந்த கடற்பிரியாணங்கள் செய்த அனுபவங்கள் ஐரோப்பியர்கள் நாடுகள் பயணங்கள் ஈடுபட முக்கிய காரணம் அமைந்திருக்கின்றது. அப்போ பூவோடு சார்ந்த கருத்தியல். அடுத்த பாருங்கள் பேரரசு விரிவாக்கம். ஐரோப்பிய இருக்கின்ற நாடுகள் போர்த்துகேல், ஒல்லாந்து, பிரித்தானிய மற்றும் பிரான்ஸ், இஸ்பானியர்கள் நாட்டை சேர்ந்தாக்கள் குறிப்பாக பேரரசை விரிவாக்கும். குறிப்பாக தங்களுடைய நாட்டுக்கு மேலதிகமாக நிறைய நாடுகளை கைப்பற்றணும் என்ற கொள்கையின் அடிப்படையிலும் இந்த ஐரோப்பியர்கள் பேரரசு விரிவாக்கத்துக்காகவும் நாடகத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அடுத்த பாருங்கள் அரசியலுக்கு இடையிலான போட்டி. குறிப்பாக அரசியல் ரீதியாக இடம்பெற்ற சில போட்டிகளும் இந்த ஐரோப்பியர்கள் நாடுகாம் பயணங்களில் ஈடுபட உந்துதலாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு நாடுகளும் குடியேற்ற குறித்த போட்டி, யார் நிறைய நாடுகள் கைப்பற்றுறது, நிறைய குடியேற்ற நாடுகளை தன்பசம் வைத்துக்கின்றது என்ற அடிப்படையிலும் இந்த நாடுகாம் பயணங்கள் இடம்பெறுகின்றது. அதோட புதிய நாடுகள் கண்டுபிடிப்பு, புதிய நாடுகள் கண்டுபிடிக்கணும், அங்கே இருக்கிற வளங்களை சூரியானோனும், வர்த்தக பிறகு வெற்றி கொள்ளணும், சமயத்தை பெறப்போனும், அதிகமான குடியேற்ற நாடுகளை உருவாக்கணும், அவரோட தங்கள் நாடு உற்பத்தி செய்யப்படுகின்ற வர்த்தக பொருட்களுக்கான சந்தையை உருவாக்கணும் என்ற அடிப்படையிலும் இந்த ஐரோப்பியருடைய நாடுகான பயணங்கள் இருக்கின்றன. விஞ்ஞான கருத்தியல் செல்வாக்கு. விஞ்ஞான ரீதியான சில இடம்பெற்ற சில மாற்றங்கள் மரமற்ற விளைவாக இடம்பெற்ற விஞ்ஞான மாற்றங்களும் ஐரோப்பியர்கள் இந்த நாடக பயணங்கள் ஈடுபட முக்கிய காரணம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மெகலன், பெர்டினண்ட் மெகலன் என்பவர் முதலாக உலகை சுற்றி வந்த மூலம் உலகம் உருண்டையானது என்ற ஒரு கருத்து வெளிப்பட்டது. அதோட தொலைமையுடைய உலகப்படம் மூலம் உலகம் பற்றிய புரிந்துணர்வு, கடல் பயணங்கள் ஈடுபடுகின்ற வாஸ்கோ ட காமா, பார்தலோமே டயஸ், அவரோட நிறைய கடல் பிரயாண மாலுமிகளுக்கு அது ஒரு விதம் வரைபடம் மிகவும் உதவி இருக்கின்றது. அப்போ மெகலனுடைய உலக சுற்றி வந்த பிரயாணம், அவரோட தொலைமையுடைய உலகப்படம், அவரோட உலகம் உருண்டையான என்று நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் சொன்ன கருத்துக்கள், அவரோட விஞ்ஞானிகள் புவியியலாவுடைய கருத்துக்கள் போன்றவற்றை உள்வாங்கித்தான் இந்த கடற்பிரயாணம் செய்கின்ற கடல் மாலுமிகள் நாடு பயணங்களில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த வாருங்கள் அரசியலுக்கான போட்டி, புதிய நாடு கண்டுபிடிப்பு, விஞ்ஞான கருத்தியை செல்வாங்க. இப்படிப்பட்ட விடயங்கள் ஐரோப்பியர்கள் நாடுகான பயணங்களில் தூண்டிய காரணம் விளங்குகின்றன. அடுத்த பாருங்கள் ஆர்வம் காட்டிய நாடுகள். குறிப்பாக இஸ்பானிய ஆர்வம் காட்டிய நாடுகான பயணங்களில் போர்த்துகேயர்கள், பிரித்தானியர்கள், பிரான்சியர்கள், ஒல்லாந்தியர்கள் போன்ற பலர் இந்த நாடுகான பயணங்களில் ஈடுபட மிகுந்த ஆர்வம் செலுத்தி இருக்கின்றார்கள். ஓகே, அப்போ ஆர்வமாக தான். அடுத்த வாரங்கள் நாடக பயணங்களை தூண்டிய காரணிகள் தொடர்பாக நுணுகி ஆராய. ஐரோப்பியர்கள் நாடக பயணங்கள் ஈடுபட என்னென்ன காரணி உதவி இருக்குன்னு பார்க்க போறோம். ஐரோப்பியர்கள் நாடக பயணங்கள் ஈடுபட என்னென்ன காரணங்கள் தூண்டுகோளாக இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது தரவழி பாதைகள் ஆபத்தானவும் சிக்கலாக விளங்கின. குறிப்பாக தரவழியாக மேற்கொண்ட பாதைகள் ஆபத்தானவும் சிக்கலாக விளங்கினபடியால் கடற்பிரயாணம் மேற்கொள்ள இயலாகும். குறிப்பாக தரவழியாக பிரயாணம் மேற்கொண்ட போது சில எதிரிகளுடைய தாக்கம் சமாளிக்க வேண்டி வரும். தரவழியானால் குறிப்பாக பெருந்திருக்கள் பெருசாக விரிவாக்கம் பெறவில்லை, ஆகவே பெருந்திருக்கள் அமைக்கவில்லை, கைத்தொழில் செய்யப்படவில்லை, அப்போ ஆக பெருந்திருக்கள் அமைக்கவில்லை. அதால் தரவழியான பயணங்கள் மேற்கொள்ள மிகவும் கஷ்டமாக இருந்தது. மெக்கட முறையான வீதி அமைக்கப்படுகிறது. அது கைத்தொழில் போச்சுனால் மெக்கட முறையான வீதி அமைக்கப்படுகிறது மாணவர்களே. ஆகவே கடற்பிரயாணம் மேற்கொண்ட போது தரமான ரோடு தேவையில்லை. கடலை பிரயாணம் செய்ய போகிறோம், எதிர்கூடிய தாக்குதல்கள் இடம்பெறாது, பாதுகாப்பாக பொருட்கள் கொண்டு செல்லலாம் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலும் இந்த தரவழி பாதைகள் ஆபத்தான சிக்கலாக விளங்கினாலும் நாடுதான் பயணம் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்தவர்கள் புவி தட்டையானது என்று உருண்டியானது என்ற நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் கருத்து, உலக உருண்டியான கருத்தும் நாடுதான் பயணங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்தது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் அறிவியல் விஞ்ஞானம். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உலகம் உருண்டையானது, உலகம் தட்டையானது அல்ல உருண்டையானது, அதோட மகள் சுற்றி வந்தது, புவி பற்றிய கருத்துக்கள், உலகம் பற்றிய கருத்துக்கள், அது அறிவியல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். குறிப்பாக அடுத்தது மார்க்கோ போலோவின் பயண குறிப்புகள். மார்க்கோ போலோ என்பவர்கள் அவர் கடற்பிரயாணம் மேற்கொண்டு ஒரு அனுபவசாலி. அவர் எந்தெந்த திசையை நோக்கி போனால் எந்தெந்த கணங்களை அடையலாம், எப்படி கடற்பிரயாணம் மேற்கொள்ளலாம்,
கடற்பிரயாணம் மேற்கொண்ட போது என்னென்ன கருவிகள் கொண்டு போகணும், கடற்பிரயாணங்கள் எவ்வளவு கடினமாக இருக்கும், அதுக்கான முன்னாயத்தம் என்ன போன்ற விடயங்கள் எல்லாம் மார்க்கோடு என்பது தன்னுடைய பயண குறிப்புகளில் அது தேச சஞ்சார தேச சஞ்சார தேச சஞ்சார குறிப்புகளில் எழுதியுள்ளார். அது உண்டு. அதோட தொல்லியல் கருத்து குறிப்பாக தொல்லியல் கருத்து கொண்டால் எங்கெங்க மனிதர் வாழ்கின்றார்கள், மனிதன் எங்கெங்க விரிவடைந்திருக்கின்ற என்ப ஒரு கருத்துக்களையும் மார்க்கோடு என்பவர் தன்னுடைய பயண குறிப்புகள் எழுதியிருக்கின்றார். இதுவும் நாடக பயணங்கள் ஈடுபட தூண்டுகோலாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக மதம் பரப்பு சிந்தனை, குறிப்பாக ஐரோப்பியர்கள், அது போர்த்துகலாக இருக்கலாம், இஸ்பானியா இருக்கலாம், ஒல்லாந்தா இருக்கலாம், மற்றும் பிரான்சியா இருக்கலாம். இவையெல்லாம் தங்களுடைய கத்தோலிக்க மதத்தை பரப்பணும், புரோட்டஸ்டாந்து மதத்தை பரப்பணும் என்ற கொள்கையின் அடிப்படையிலும் அவர்கள் நாடக பயணம் ஈடுபட தூண்டுகோலாக இருக்கின்றார்கள். அதோட சனத்தொகை பெருக்கம், அதிகளவான சனத்தொகை பெருக்கம் ஐரோப்பாவில் ஏற்படுவதாக தங்களுடைய மேலதிக குடியேற்ற நாடுகளை கைப்பற்றணும், தங்களுடைய சனத்தொகை அடர்த்தியை குறைக்கணும் என்ற அடிப்படையிலும் ஐரோப்பியர்கள் மும்முரமாக மிகவும் தீவிரமாக நாடக பயணம் ஈடுபடுகின்றார்கள். அதோட வணிக போட்டி, வர்த்தக ரீதியாக ஐரோப்பாவில் எழுச்சி பெற்ற குறிப்பாக நாடுகள் இப்போதைக்கு ஒல்லாந்தர், பிரான்சியர், இஸ்பானிய நாடுகளிடையே வர்த்தக ரீதியாக வணிக ரீதியாக இடம்பெற்ற போட்டியும் ஐரோப்பியர்கள் நாடு பயணம் ஈடுபட முக்கிய காரணம் அமைந்திருக்கின்றது. அதோட கப்பல் கட்டும் துறையில் ஏற்பட்ட விருத்தியும் கப்பல் பயணங்கள் மேற்கொள்ள பயிற்சி பாடசாலை அமைக்கப்பட்டது. கப்பல் கட்டிடம் மூலம் நிறைய பேரை கப்பல்கள் பயணம் செய்யக்கூடிய இருந்திருக்கின்றது. இதுவும் நாடக பயணம் ஈடுபட மிகவும் உந்துதலாக அமைந்திருக்கின்றது. அதோட குறிப்பாக அரசர்கள் வழங்கிய ஆதரவு, குறிப்பாக முக்கியமானது நாடக பயணங்கள் ஈடுபட கடல் மாலுமிகளுக்கு ஐரோப்பாவில் இருக்கின்ற குறிப்பாக மன்னர்கள் அல்ல இளவரசர்கள் எல்லாம் நாடக பயணங்கள் ஈடுபட நாடக பயணிகளுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக போர்த்துகல் நாட்டில் இருக்கின்ற இளங்கன்றி மற்றது இஸ்பானிய நாடுகள் இசபெல்லா அரசி, பெர்டினண்ட் மகலன், இப்படிப்பட்ட நாடு சேர்ந்த மன்னர்கள் அரசிமார்கள்லாம் நாடக பயணங்கள் ஈடுபடுற கடல் மாலுமிகளுக்கு ஆதரவு வழங்கி மட்டுமில்லாமல் அவர்கள் கடற்பயணங்கள் மேற்கொள்வதற்காக கடல் பயிற்சி முகாம்களை அமைச்சு பயிற்சி பாடசாலையை அமைச்சிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு வசதிகளை கடல் மாலுமிகளுக்கு செய்து கொடுத்ததன் மூலம் நாடுக பயணங்கள் ஈடுபட இலவாக அமைச்சிருக்கின்றது. அது ஒரு காரணம். அரசனுடைய ஆதரவும் மத்திய அரசுடைய ஆதரவும் செல்வந்தருடைய ஆதரவும் கடல் மாலுமிகள் நாடுக பயணங்கள் ஈடுபட மிகவும் உந்துதலாக அமைந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள், தேசிய புகழாக கருதியம், குறிப்பாக தேசிய புகழ், அதாவது தங்கள் நாட்டுக்கு மேலதிகமாக நிறைய நாடுகளை கைப்பற்றுகின்ற போதும் அது தேசிய புகழாகவும் பெருமையாகவும் கௌரவமாகவும் ஐரோப்பிய ஆட்சியாளர்களும் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த கடல் மாலுமிகளும் கருதியிருக்கின்றார்கள். இதுவும் ஐரோப்பியர்கள் நாடக ஈடுபட உந்துதலாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த பாருங்கள், வர்த்தக தடைப்பட்டது. வர்த்தகம் உங்களுக்கு தெரியும், கொன்ஸ்டாந்தினோ நகரத்தை 1453ஆம் ஆண்டு, கவனிங்கள், 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோ நகரத்தினை ஒட்டோமன் துருக்கியை கைப்பற்றினார்கள். கைப்பற்றபடியால் மேலத்தேசம் கீழத்துக்கான வர்த்தக பாதை தடைப்படுது. ஆகவே வர்த்தக பொருட்கள் பெற்றுக்கொள்ளணும், வாசன பொருட்களை பெற்றுக்கொள்ளணும், முத்து ஞான தந்த போட்டு பெற்றுக்கொள்ளணும். அதோட கீழத்தேசம் வர்த்தக முதலீட்டை கைப்பற்றணும், தங்களுக்கான சந்தையை உருவாக்கணும் என்ற அடிப்படையிலும் வணிகவாத போட்டி, வர்த்தக தடை, வர்த்தக தடை, பாசனை பெற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையிலும் ஐரோப்பியர்கள் நாடக பயணங்கள் ஈடுபட்டுக்கின்றார். அடுத்து பாருங்கள், கொன்ஸ்டாந்தினோ நகரத்தினை துருக்கி கைப்பற்றினதும் இங்கே நாடக பயணங்கள் ஏற்பட உந்துதலாக அமைகின்றது. ஆகவே கவனிங்கள், அவை நாடக பயணங்கள் என்பது ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விளைவு தான் இந்த நாடக பயணங்கள். ஆகவே நாடக பயணங்கள் ஏற்படுவதற்கான தூண்டி காரணி பாருங்கள், மீண்டும் கவனிங்கள். ஒன்று கிளி பாருங்கள், நாடக பயணங்கள் தூண்டி காரணிகள் தொடர்பாக நுணுங்கி ஆராயப்படும். தரவழி பாதைகள் ஆபத்தானதாகவும் சிக்கலாக விளங்கின. புதிய புவி தட்டையானது என்று உருண்டைகின்ற கருத்து, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் அறிவியல் விஞ்ஞானமும், மார்க்க போலோவின் பயண குறிப்புகள், தொல்லியல் கருத்து, மதம் பரப்பு சிந்தனை, சனத்தொகை பெருக்கம், வணிக போட்டி, கப்பலட்டு துறையில் எப்படி விருத்தி, அரசு வழங்கிய ஆதரவு, தேசிய புகழாக கருதியமை, வர்த்தக தடை, வாசத்திர விதங்களை பெறல்,
கொன்ஸ்டான்டினோபிள் துருக்கிய மசமாதல் இவ்வளவு விடயமும் நாடுகாண் பயணங்கள் ஈடுபட காரணங்கள் இவ்வளவும் நீங்கள் கட்டுரை வினாக்களுக்கு பெறக்கூடியா இருக்கும், சுருப்பு போன்ற வினாக்களும் பெறக்கூடியா இருக்கும். அவை ஈரோட நீங்கள் பூர்ணமாக படிச்சிருக்க வேண்டும். பெறக்கூடிய ஒரு வினாக்கள். ஓகேயா, பக்கம் நீங்கள் அடுத்த பாருங்கள். இப்போ பார்த்தாங்கள் ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணங்கள் ஈடுபட என்னென்ன விடயம் உதவி இருக்குன்னு இப்போ பார்த்துறாங்க. அடுத்த பாகம் பாருங்கள். நாடுகாண் பயணத்துக்கு அரசர்களோட ஆதரவினை குறிப்பிட்டு போர்த்துக்கல் நாடுகாண் பயணம் தொடர்பாக விளக்கு. பார்த்துறாங்க நாடுகாண் பயணங்கள் இடம்பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்றுதான் அந்த ஒவ்வொரு நாட்டுக்கின்ற நாடுகாண் பயணத்துக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆட்சி புரிகின்ற மன்னர்கள், அரசிமார்கள் நாடுகாண் பயணம் ஈடுபடுற கடல் மாலுமிகளுக்கு தங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளையும் அவர்களுக்கான பயிற்சி பாடசாலையும் அமைச்சு அவர்களுக்கான வசதியை செய்ய கொடுத்ததுதான் நாடுகாண் ஈடுபட இன்னும் உந்துதல் அமைந்தது. ஆகவே அப்படி எந்தெந்த நாட்டுக்காக நாடுகாண் பயணம் ஈடுபட்டு பார்க்க போகிறோம். அதோட போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர்கள் இப்போ எதிர் அடிப்படையில் நாடுகாண் பயணம் ஈடுபட்டுக்கின்றாங்கன்னு பார்க்க போகிறோம். பயணத்துக்கு அரசர்களோட ஆதரவினை குறிப்பிட்டு போர்த்துகல் நாட்டின் நாடுகாண் பயணம் தொடர்பாக விளக்கு. ஓகேயா, அப்போ அரசர்களுடைய ஆதரவை குறிப்பிடணும், போர்த்துகல் நாட்டின் நாடுகாண் பயணம் தொடர்பாக விளக்குவாங்க. கவனிங்கள். முதலாவது பேரங்கள் போர்த்துகல் மன்னர்கள் ஆதரவு, மக்களின் ஒத்துழைப்பு, நாடுகாண் பயணங்கள் ஊடகம். அப்போ போர்த்துகல் மன்னர்களுடைய ஆதரவு, ஏழாங்கினுடைய ஆதரவு, மக்களின் ஒத்துழைப்புகள், நாடுகாண் பயணங்கள் ஊடகம் போன்றவும் நாடுகாண் பயணங்கள் ஐரோப்பிய ஈடுபட முக்கிய காரணம் அமைந்திருக்கின்றது. அடுத்த வாருங்கள். கிபி 15ஆம் நூற்றாண்டுகளில் பெரும் செல்வந்த நாடாக விளங்கியவை. குறிப்பாக இந்த மறுமலர்ச்சி செய்யப்பட்ட உங்களுக்கு தெரியும், மறுமலர்ச்சியானது 1453ஆம் ஆண்டு இங்கே மறுமலர்ச்சி செய்யப்பட்ட மாணவர்களே. மறுமலர்ச்சி செய்யப்பட்ட பிறகு வளர்ச்சியடைந்த ஐரோப்பிய நாடுகளில் போர்த்துக்கல் நாடும் ஒரு முக்கியமான ஒரு பிரதான ஒரு நாடாக விளங்குகிறது. அந்த நாட்டில் காணப்பட்ட செல்வங்கள், மத்திய அரசுடைய ஆதரவு, கப்பல் கட்டுத்துறையில் ஏற்பட்ட பயிற்சி, திசை கருவி, வடநித்திரமானி போன்ற விடயங்களும் ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணங்களில் ஈடுபட காரணம் அமைகின்றது. அடுத்தவர்கள் போர்த்துகல் நாட்டை ஒன்றாக்கிய அல்போன்சோ போர்த்துகல் நாட்டை ஒன்றுபடுத்தி ஒரே தேசமாக போர்த்துகல் மொழி பேசுகின்ற ஒரு விடயமாக உருவாக்கி ஒன்றுபட்டதும் இந்த போர்த்துகல் நாட்டை சேர்ந்தார்கள் நாடுகாண் பயணங்களுடன் முக்கிய காரணம் அமைத்துக்கின்றது. ஆகவே அரசுடைய ஆதரவை பார்த்துருக்கோம். அது குறிப்பிட்டு நாடுகாண் பயணங்கள் பயணத்துக்கு அரசு ஆதரவு குறிப்பிட்டு போர்த்துகல் நாட்டின் நாடுகாண் பயணம் தொடர்பாக விளக்க பார்த்துருக்காங்க. அடுத்த வாருங்கள். வாசன திரவியங்களும் செல்வங்களை பெறுதல். குறிப்பாக முதலாம் ஹென்றி கண்டறிந்த விபேசங்கள். வாசனை பெறணும், வர்த்தகத்தை மேற்கொள்ளணும், வாசனை பெறணும், வாசன திரவியங்களும் செல்வங்களையும் பெறுதல். முதலாம் ஹென்றி கண்டறிந்த விதேசங்கள். குறிப்பாக வாசனை திரவியங்கள் பெறணும், வர்த்தகம் பெறணும், தங்களோட வர்த்தகத்துக்கு தங்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற வர்த்தக பொருட்களுக்கான சந்தை ஒன்று உருவாக்கணும், வியாபாரத்தை வளர்த்தெடுக்கணும். இந்த அடிப்படையிலும் நாடுகாண் பயணங்களில் போர்த்துகல் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். அடுத்த வாருங்கள். நாடுகளிடையிலான ஆதிக்க போட்டி, குடியேற்றவாதம், தேசிய அரசுகள். நாடுகளிடையான ஆதிக்க போட்டிகள், குடியேற்றவாதம், தேசிய அரசுகள் இப்படிப்பட்ட விடயங்களும் ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணம் ஈடுபட மிக உந்துதலாக அமைந்திருக்கின்றது. அடுத்த வாருங்கள். தமது கலை கலாச்சார மொழி, தமது கலை கலாச்சாரங்கள், சமயங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றையும் பெறப்படும் எண்ணம் ஐரோப்பியர் காணப்பட்டிருக்கு. அதுவும் ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணங்கள் ஈடுபட மும்முரம் அமைந்திருக்கின்றது. ஆகவே முக்கிய காரணம் வர்த்தக போக்குகளை பெற்றுக்கொள்ளோடும், கிறிஸ்தவத்தை பெறப்போகணும். அதை விட தங்களுடைய கலைகள், கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், மேலத்த கலாச்சாரத்தை கிழத்தேச புகுத்தோணும் என்ற அடிப்படையிலும் இந்த ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணங்களில் மும்முரமாக ஈடுபட்டுகின்றார்கள். அடுத்து பாருங்கள். மத சீர்திருத்த இயக்கம், புதிய மத தோற்றம். உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் ஆரம்பத்தில் கத்தோலிக்க மதம் மட்டும்தான் செல்வாப்படி காணப்பட்டது. அது பிறகு கத்தோலிக்க மதத்திலிருந்து மத சீர்திருத்தம் வருது, புரட்டஸ்டாந்து மத சீர்திருத்தம் வருது. இதால் போர்த்துகல் நாட்டை சேர்ந்தார்கள் கத்தோலிக்க மதத்தை பிரதிநிதிப்படுத்துகிறார்கள், பொல்லாத நாட்டை சேர்ந்தார்கள் புரட்டஸ்டாந்து மதத்தை பிரதிநிதிப்படுத்துகின்றார்கள். இப்படி மத ரீதியான உட்பூசல்களும் மத ரீதியான போட்டிகளும் ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணங்களில் ஈடுபட மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக அமைந்திருந்தது. ஆகவே நாடுகாண் பயணங்கள் ஒரு விடயம், முக்கியமான விடயமானவர்களை தொடர்ச்சியாக கவனிங்கள். அடுத்தவர்கள். ஐரோப்பிய உற்பத்தி பொருட்களை
வெளியிடங்களில் விற்க வேண்டும் என்ற கொள்கையப்பட்ட ஐரோப்பாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு ஒரு சந்தை ஒன்று வேணும், ஒரு வியாபார நிலையம் ஒன்று வேண்டும், தாங்கள் பிஸ்னஸ் செய்யணும் என்ற அடிப்படையிலும் ஐரோப்பியர்கள் கீழே தேசம் மற்றும் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற கண்டங்களுக்கும் மிக தீவிரமாக கடல் பயணங்கள் மேற்கொண்டு மும்முரமாக வர்த்தகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வாருங்கள், சிறந்த நாடோடிகள். கடலோடிகள் 15ஆம் நூற்றாண்டில் தோற்றப்பட்டவை. சிறந்த நாடோடிகள் குறிப்பாக ஐரோப்பியர்கள் இருக்கின்ற போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், பிரித்தானியர்கள், பிரான்சியர்கள் போன்ற நாடு சேர்ந்தார்கள் சிறந்த நாடோடிகள் மாணவர்கள். குறிப்பாக அவர்களுக்கு தங்களோட தேசத்தை விட வேறு வேறு புதிய தேசம் கண்டுபிடிக்கணும், புதிய தேசங்களில் கண்டுபிடிச்சு வாழணும், அவர்கள் செல்வங்களை சூறையாடணும், பலங்களை சூறையாடணும், தங்களோட சமய கலாச்சாரத்தை பரப்பணும் என்ற எண்ணம் மிக தீவிரமாக அவர்கள் இருந்ததும் இந்த ஐரோப்பிய நாடு பயணங்கள் ஈடுபட மிகவும் உந்துதலாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக அடுத்த வாருங்கள், கீழ் தேச பொருட்களை பெறுவதில் ஆர்வம். அவை கீழ் தேச பொருட்களை பெறணும், அதை விட குறிப்பாக தேசங்களை என்று மட்டுமல்லாமல் செய்யப்படுகின்ற பொருட்களை கீழே கொண்டு விற்கணும், கீழே பொருட்களை தங்கள் தேசத்தை கொண்டு குறைந்த விலைக்கு விற்கணும் என்ற எண்ணமும் இந்த ஐரோப்பியர்கள் நாடுகள் பயணங்கள் ஈடுபட மிகவும் உந்துதலாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இவ்வளவு காரணம்தான் ஐரோப்பியர்கள் குறிப்பாக போர்த்துகேயர்கள் நாடுகள் பயணங்கள் ஈடுபட மிக முக்கிய காரணம் அமைந்திருக்கின்றது. ஆகவே ஈழாங்கன்றி வாஸ்கோ ட காமா, பர்துமேயோஸ் போன்றவர்களுக்கு போன்ற கடல் மாலுமிகளுக்கு ஆதரவு வழங்கினது ஐரோப்பியர்கள் குறிப்பாக போர்த்துகேயர்கள் நாடுகள் பயணங்கள் ஈடுபட மிகவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அவை நாடக பயணங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள், நாடுகாண் பயணங்களே புதிய உலகத்தை உருவாக்கின. பின்பு நாடுகளின் கடல்சார் பயணங்கள் தொடர்பாக குறிப்பிடுக. நாடுகாண் பயணங்கள்லாம் ஐரோப்பியர்கள் புதிய உலகம், புதிய தேசம், புதிய கண்டங்களை கண்டுபிடிப்பதற்கு முக்கிய காரணம். நாடுகாண் பயணங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அந்தார்டிகா போன்ற கண்டங்கள் எல்லாம் ஐரோப்பிய பயணம் வந்திருக்காது, அந்த தேசங்கள் வளர்ச்சி அடைந்திருக்காது. ஆகவே நாடுகாண் பயணங்கள்லாம் புதிய தேசத்தை, புதிய உலகங்களை பொதுமக்களுக்கு காட்டின ஒரு விடயமாக இந்த நாடுகாண் பயணங்கள் விளங்குகின்றது. பாருங்கள் பாருங்கள், நாடுகாண் பயணங்களே புதிய உலகத்தை உருவாக்கி பின்பு நாடுகளின் கடல்சார் பயணங்களாக குறிப்பிடுங்க. முதல்ல பாருங்க, போர்த்துகே பற்றி பார்க்க போகிறோம், இஸ்பானியா பற்றி, அடுத்த பிரித்தானியா பற்றி, பிரான்ஸ் பற்றி. அப்போ இந்த நாடுகளுடைய நாடுகாண் பயணங்கள் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். போர்த்துகே நாடுடைய நாடுகாண் பயணங்கள் சிலவசி இருக்கு மாணவர்களே, அடிக்கடி பரீட்சைகளில் வந்திருக்கின்றது. நீங்கள் கடந்த கால வினாக்கள் எடுத்து பார்த்து தெரியும். சுருவிப்பான் சரி, கற்ற வினாக்களும் வந்திருக்கு. சுருவிப்பு என்னும் போது போர்த்துகல் அல்லது இஸ்பானியா, பிரான்ஸ், பிரித்தானியா இந்த நாடுகள் மையப்படுத்தி நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக ஐரோப்பியர்கள் ஐரோப்பிய நாடுகள் ஈடுபட்டதை சுருங்க குறிப்பிடக்குக. போர்த்துகே பற்றி எழுதணும், பிரான்சியை பற்றி, பிரித்தானியை பற்றி, இஸ்பானியா பற்றி எல்லாம் தொகுத்து எழுத போகிறோம். தனித்தனியாக உடைச்சி வச்சு கேட்குறதும் இருக்கு மாணவர்களே, எல்லா நாடையும் ஒன்றை அணிஞ்சு கேட்குறதும் இருக்குது. அது கேள்வி கேட்குற முறையை பொறுத்து. ஆகவே நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், அப்போ இஸ்பானியாவின் கடல்சார் பயணங்களை குறிப்பிட்டு அதனால் ஏற்பட்ட விளைவுகளை கருத்து செய்க. இஸ்பானியாவின் கடல்சார் பயணங்களை குறிப்பிட்டு இஸ்பானியாவின் கடல்சார் பயணம் குறிப்பிடும் முதல் குறிப்பிட்டு அதனால் ஏற்பட்ட விளைவுகள் நன்மையும் பெறும் தீமையும் பெறும். அப்போ இஸ்பானியர்கள் எப்படி நாடுகாண் பயணங்களில் குறிப்பாக கடல் பயணங்களை மேற்கொண்டார்கள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றி பார்க்க போகும். இப்போ கவனிங்கள், பரீட்சைகளில் வரக்கூடிய ஒரு வினாவும் இந்த பகுதி அமைகின்ற பாருங்கள். அப்போ இஸ்பானியாவின் கடல்சார் பயணங்கள் குறிப்பிட்டு அதில் ஏற்பட்ட விளைவுகளை பரிசு செய்க. ஓகேயா? பாருங்கள், அமைவிடம் ஐரோப்பா கண்டத்தில், அத்லாந்தி சமுத்திரத்தில், ஐபீரியன் குடாநாட்டில் கேந்திர ஸ்தாபனம். அப்போ பாருங்கள், இஸ்பானிய அமைவிடத்தை பாருங்கள். எந்த ஒரு நாட்டுக்கும் அமைவிடம் முக்கியம். அமைவிடம், பௌதிக அம்சங்கள் அல்லது புவி அம்சங்கள் அல்லது அதனுடைய வளர்ச்சி எல்லாம் முக்கியம். பாருங்க, அமைவிடத்தை பாருங்கள். ஐரோப்பா கண்டத்தில் அத்லாந்தி சமுத்திரத்தில் ஐபீரியன் குடாநாட்டில் கேந்திர ஸ்தாபனமாக அமைந்திருக்கின்ற ஒரு சிறிய நாடு தான் இந்த இஸ்பானிய நாடு. ஓகே, அப்போ எந்த கண்டம், எந்த சமுத்திரம், எந்த குடான்னு தெரியும். அடுத்த பாருங்கள், மன்னர்களின் ஆதரவு நாடுகாண் உடைப்பு. குறிப்பாக பாருங்கள், போர்த்துகல் நாட்டில் ஏழாங்கன்றி, கடலோடுகன்றி போன்றவர்களால் நாங்கள் ஆதரவு அளிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
இஸ்பானிய நாடு இல்லை பாருங்கள், கிளி பாருங்க, இஸ்பானிய நாடு இங்கே பாருங்கள், மெகலன் மெகலன் அடுத்தது இசப்பெல்லா அரசி, இசப்பெல்லா அரசி போன்றவர்களோடு நாடுகாம் பயணங்களில் ஐரோப்பிய ஈடுபட, குறிப்பாக இஸ்பானிய ஈடுபட ஆதரவு வழங்கியிருக்காங்க. இதனால் இஸ்பானிய நாட்டை சேர்ந்தவர்களால் புதிய நாடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய இருந்திருக்கின்றது. குறிப்பாக அடுத்த வாரங்கள் புதிய தேச ஆராய்ச்சி, புதிய தேசங்களை கண்டுபிடிக்கணும், புதிய தேசங்களை ஆராய்ச்சி பண்ணணும், அது அங்கே இருக்கிற வளங்களை சூரியானவனும், குடியேற்றவாத போட்டி, அர்த்தம் கொடுத்த போட்டி, சமயம் கொடுத்த போட்டி என்ற மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது தாங்கள் முன்னுரிமை விளங்கணும், ஏனைய நாடுகள் ஒப்பிடும்போது நாங்கள் ஒருபடி முன்னுக்கு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த இஸ்பானிய நாடு சேர்ந்தார்கள் மிகவும் முன்புறாக கொண்டிருக்கிறார்கள். அவை மாணவர்கள் நீங்கள் அவை பரீட்சை கூட பிள்ளைகள் எடுக்கணும்னால் கொஞ்சம் ஏனைய மாணவர்கள் ஒப்பிடும்போது நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த டேண்டியுடைய கருத்துவ காட்சியை பார்ப்பதன் மூலம் தான் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாடத்திற்கான முடிவை விடையை அறியலாமானவன். அது தொடர்ச்சியாக பாருங்கள், உலக நாடுகளுக்கு இடையிலான விளைவு உலக நாடுகளுக்கு இடையிலான போட்டிகள் காரணம். அடுத்தது குடியேற்றவாத போட்டி, குடியேற்றவாதம் நாடுகள் பிடிக்கணும், நாடு கைப்பற்றணும், நிறைய நாடுகள் பிடிச்சி வச்சுக்கணும் என்ற சிந்தனையும் இந்த ஐரோப்பியர்கள் நாடுகள் பயணங்கள் ஈடுபட மிகவும் உந்துதலாக அமைத்துக்கின்றது. அடுத்த வாருங்கள், அப்போ குடியேற்றவாத போட்டியிலான் போர்த்துகீயர்கள், இஸ்பானியர்கள், ஒல்லாந்தர்கள், பிரான்சியர்கள், பிரித்தானியர்கள் போன்ற பல நாட்டை சேர்ந்த நாடுகால் பயணிகள் நாடுகால் பயணங்களில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அடுத்த பாருங்கள், பழக்க வழக்கங்களின் பரவல் ஏற்பட்டது. அடுத்தோடு கத்தோலிக்க சமயம் பரவல் அடைந்தமை. அவர் குறிப்பாக தங்களுடைய பழக்க வழக்கம் பரப்போனும், சமயத்தை பரப்போனும், தங்களுடைய வர்த்தகம் பெற்றுக் கொள்ளணும், குறிப்பாக கலை கலாச்சாரத்தை பரப்போனும், புதிய தேசங்களை கண்டறிவோனும், புதிய தேசங்களில் தமது செல்வாக்கு நிலை நடத்த வேணும். அதோட கத்தோலிக்க சமயம் பரவடைந்தமை போன்ற காரணங்கள் இந்த இஸ்பானிய நாட்டை சேர்ந்தார்கள் போர்த்துகல் உள்ளாந்தரை போல தாங்களும் நாடுகள் பயணங்கள் ஈடுபட எண்ணமாக ஏற்பட்டது. ஆகவே பாருங்கள், இஸ்பானியாவின் கடல்சார் பயணங்களை குறிப்பிட்டு அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பரிசீலனை செய்க என்றொரு பாருங்கள். அமைவிடம் ஐரோப்பா கண்டத்தில் அத்லாந்து சமுத்திரத்தில் ஐபீரியன் குடாநாட்டில் கேந்திர ஸ்தானம். அடுத்தது மன்னர்களின் ஆதரவும் நாடுகள் கண்டுபிடிப்பும். புதிய தேச ஆராய்ச்சி. அடுத்தது உலக நாடுகளுக்கு இடையிலான விளைவுகள். அடுத்தது குடியேற்றவாத போட்டி, வர்த்தக விருத்தி ஏற்படல், பழக்க வழக்கங்களின் பரவல் ஏற்படல், கத்தோலிக்க சமயம் பரவடைதல். இவ்வாறான விடயங்கள் இஸ்பானிய சேர்ந்தார்கள் நாடுகள் பயணங்களில் ஈடுபட மிகவும் காரணமாக இருக்கின்றது. ஆகவே நாடுகள் பயணங்களில் போர்த்துகல் உள்ளாந்தர போல இஸ்பானியர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே இஸ்பானியை பற்றி ஒரு குறிப்பாக வரலாம் அல்லது ஒரு கற்ற வினாக்களுக்கு கூட வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இஸ்பானிய நாடை பற்றி ஒரு நாடுகள் பயணத்தில் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். இப்போது பரீட்சைகள் நெருங்குகின்றன. ஆகவே பரீட்சைகள் இருக்கின்ற போது நீங்கள் ரிவிஷன் செய்து கொண்டிருப்பீங்கள், கடந்த கால வினாவாக செய்து கொண்டிருப்பீங்கள், எம்சிக்கு வினாவாக செய்து கொண்டிருப்பீங்கள். அவை இப்படிப்பட்ட நிறைய விடயங்களை செய்ய முற்படுகின்ற போது நீங்கள் மாணவர்களே அதற்கேற்றாற்போல் செய்யப்பட வேண்டும். அவை அப்போதுதான் நீங்கள் சிறந்த முறையில் புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். அவை இஸ்பானிய நாடானது நாடுகளைப் போல நாடுகள் ஈடுபட்டு மிகச்சிறப்பாக வெற்றி பெறுகின்றது. அடுத்த வாருங்கள் உலகிற்கு ஐரோப்பிய பண்பாட்டை பரப்பிய நாடுகள் பயணங்களின் விளைவுகளை பரிசீலனை செய்க. கேள்வி பாருங்கள், மிகவும் ஒரு வித்தியாச கேள்வி கூட, அதோட பரீட்சைகள் பெறக்கூடிய கேள்வி பாருங்கள். உலகிற்கு ஐரோப்பிய பண்பாட்டை பரப்பிய நாடுகள் பயணங்களின் விளைவுகளை பரிசீலனை செய்வோம். ஐரோப்பியர்கள் நாடுகள் பயணங்களில் ஈடுபட்ட விளைவுதான் மேலத்திய பண்பாடுகள் அல்லது கலாச்சாரங்கள், அரசியல், சமயம், பொருளாதாரம், கலைகள், இலக்கியங்கள், விஞ்ஞானம், கண்டுபிடிப்புகள் எல்லாம் பாருங்கள். உலகிற்கு ஐரோப்பிய பண்பாட்டை பரப்பிய நாடுகள் பயணங்களின் விளைவுகளை குறிப்பிட்டு நாங்கள் பரிசு செய்ய போகிறோம். அவை பரிசு செய்கின்ற போது நீங்கள் இந்த விளைவென்ற கவனிங்கள், நன்மையும் பெறும் தீமையும் பெறும். ஆகவே நாங்கள் இந்த நாடுகள் பயணங்கள் பற்றி நிறைய விடயம் பார்த்துனாங்க. நாடுகள் பயணம் என்ன, நாடுகள் பயணங்கள் நாடுகள்,
நாடக ஈடுபட்ட சிறுவத்தை காரணிகள், அவருடைய நாடகம் ஈடுபட்ட போர்த்துகல் நாட்டை பற்றி பார்த்துனாங்க, இஸ்பானிய நாட்டை பற்றி பார்த்துனாங்க. அடுத்து நான் கடைசியை பார்க்க வேண்டியது நாடக உலகிற்கு ஐரோப்பிய பண்பாட்டை பரப்பிய நாடக பயணங்களும் விளைவுகள் என்று பார்க்க போகிறோம். அடுத்த அவை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த டிவியுடைய கல்வி தொலைக்காட்சியை பார்ப்பது தான் இவரான புதிய விடயங்களை தினந்தோறும் அறியலாம் மாணவர்களே. அவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பது மூலம் உங்கள் ஏல் பருவத்தை சிறந்த முறையில் உச்சமடை செய்யலாம் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அவை ஏல் பருவம் என்பது உங்கள் எதிர்கால தீர்மானிக்கிற ஒரு 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 விடயமாகவும் அது ஒரு தேசிய வளர்ச்சியாக அமைந்தபடியாக நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த மாணவர்களே. அவை நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.